புதுச்சேரி மாநிலத்தில் பாராளுமன்ற தேர்தல் பிஜேபியின் வெற்றி பெற முடியாத இந்த நிலையில பிஜேபியை சேர்ந்த சுமார் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் பிஜேபிக்குள்ளேயே பல்வேறு முறைகேடுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அரசுக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். அதற்கும் பிஜேபி தலைமையிடம் இருந்து எந்த மறுப்பும் எந்த விளக்கமும் இதுவரை இல்லை. ஒருகால் பிஜேபி தலைமையே இதுபோன்று கூட்டணி ஆட்சியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என கட்டளையிட்டு இருக்கின்றதோ என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுகின்றது. அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருபடி மேலே சென்று நாங்கள் கூறும் குற்றச்சாட்டுகளை அரசு திருத்திக் கொள்ளாவிட்டால், அதேபோன்று எங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை என்றால் நாங்கள் இந்த ஆட்சிக்கு வெளியில் இருந்து ஆதரவு கொடுப்போம் என்ற ஒரு கருத்தினையும் பிஜேபியின் அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கும் பிஜேபி தலைமையிடம் இருந்து எந்த விதமான விளக்கமும் மறுப்பும் இல்லை. பிஜேபியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள நிலையில் 3 நபர்கள், 2 அமைச்சர்களாகவும் 1 சபாநாயகராகவும் இருக்கும்போது அவர்கள் மீதே, குறிப்பாக பிஜேபியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் மீது அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் பல அதிருப்திகளை தெரிவித்து பிஜேபியுடைய சட்டமன்றத்தினுடைய குழுவிற்கு எங்களுடைய ஆதரவு இல்லை என்கின்ற விதத்தில் சிலருடைய பதிலுரைகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அதற்கு பிறகும் ஆளும் அரசில் கூட்டணி கட்சியான பிஜேபியில் வாக்களிக்கும் உரிமையுள்ள 9 சட்டமன்ற உறுப்பினர்களில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு எதிரி அணியாகவே, இந்த அரசுக்கு எதிர்ப்பாகவே செயல்படுவது தெளிவாக தெரிகின்றது. இதுல பிஜேபியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் மாண்புமிகு நமச்சிவாயம் அவர்கள் ஒருபுறம் அவர் அமைச்சர் பதவியிலே இருந்து கொண்டு, அவரும் இன்னொருத்தரும் அமைச்சர் பதவியிலே இருக்கிறாங்க, நம்மளுடைய சபாநாயகர் சபாநாயகர் இருக்கிறாங்க, இவங்க 3 பேர் பொறுப்பில் இருக்கிறாங்க. ஆனா பொறுப்பில் இல்லாதவர்கள் இந்த அரசை தொடர்ந்து விமர்சனம் செய்வத இந்த பிஜேபி தலைமையும் கேட்கல, இந்த அமைச்சர்களும் அவங்கள ஏன் இப்படி செய்றீங்கன்னு கூட இதுவரைக்கும் கேட்டதா தெரியல. இது புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு இதுவா உண்மையிலே இல்லை. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தலை சந்திப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும். இப்ப எதிர்கட்சிகள் நியாயமா சட்டமன்றம் கூடும்பொழுது இந்த அரசு தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும் என்று நியாயமா காங்கிரஸ் திமுகவும் கேட்கணும். ஆனா அவங்க எப்போதும் கேட்க மாட்டாங்க.
ஏன் கேட்க மாட்டாங்கன்னா அவங்க வந்து இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு துணையான ஒரு எதிர்க்கட்சி. அப்ப இந்த இந்த புதுச்சேரி மாநிலமே இந்த ஆட்சியில வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இழந்து போய் உள்ளது. இதுல வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த பிரச்சனையில தலையிடணும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தலையிடணும். ஒன்று, அவர் சார்ந்த கட்சியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை அவர் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த அரசுக்கு அளிக்கும் ஆதரவை அவர்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும். எதுவுமே இல்லாம ஒரு புறம் ஆட்சியிலே இருந்து கொண்டு அரசையே குறை சொல்லிக்கின்னு கவர்மெண்ட்டையும் தப்பா பேசின்னு இது ஒரு 15 நாள் நடந்து வருது. அப்ப பேப்பரை பிரிச்சாவே இந்த ஒரு கவர்மெண்ட் பாண்டிச்சேரியில் இருக்குதா இல்லையா என்கின்ற ஒரு எண்ணமே நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இது சம்பந்தப்பட்ட முதலமைச்சரும் அவர்கிட்ட நீங்க யாரோ கேட்கும் போது இது என்னுடைய கட்சி பிரச்சனை கிடையாது, அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனைன்னு சொல்லிட்டு அழகா சொல்றாரு. அதுல பதிலளிக்க வேண்டியது பிஜேபியுடைய கடமை. அது வந்து ஒண்ணு வந்து புதுச்சேரி பிஜேபி அதுக்கு பதில் சொல்லணும், இல்லைன்னா வந்து மத்தியில் இருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய இந்த 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 உட்கட்சி பிரச்சனை சம்பந்தமா பதிலுரை அளிக்க வேண்டும், அல்லது நேரடியாக இதுல தலையிட்டு சட்ட ரீதியான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகணும் அப்படின்னு கேட்டு